ஓடுறா 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 ஓடுறா, நீ ஓடலனாக்கா முன்னாடி இருக்கிறவன் ஜெயிச்சிருவான், நீ ஓடுறா ஓடுறா ஓடுறா, ரோட்ல எவன் போறான் எவன் வரான்னு சொல்லி கூட நம்ம பார்க்க தேவையில்ல. அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு யதார்த்தமான போராட்டத்தை பார்த்தீங்களா? நாம ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் இந்த மாதிரி கிடையாது. எவ்வளவு பொறுமையாகவும் ஒரு நிதானமாகவும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோங்கிறத நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட நம்ம இன்னைக்கு ஆளாக முடியலை. ஏன்னா குடும்ப பொறுப்புகள், குடும்ப சுமைகள், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கின பயணம், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை ரொம்ப திசை திருப்பிட்டு இருக்கு. வாரத்தில் 6 நாட்கள் ஓடி உழைத்து 7வது நாள் குழந்தைகளுக்காகவும் நம்ம மனைவிக்காகவும் நம்மளுடைய மைண்டு மன உளைச்சலுக்காகவும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஒரு 6 நாட்கள் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. சாலையில் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக போகிறோம் வரோங்கிறதே நம்மளுக்கு தெரியப்படுத்துறது இல்லை. நம்ம ரோட்டில் எவன் விழுந்து கிடந்தாலும் ஜஸ்ட்டு நின்று பார்க்குற ஒரு சூழ்நிலைக்கு கூட நம்ம இருக்க முடியல. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய மன உளைச்சல் எதில் ஆகுதுனாக்க, ஏதாவது ஒரு சக்தி நம்மளை அழிக்க நினைக்கிறதோ, இல்லை நம்ம மன உளைச்சலை இன்னும் அதிகமாக்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது இன்னமும் அதிகமான ஒரு மன உளைச்சல் தான் நம்மளுக்கு ஆகுது. என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த மனித வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு தள்ளிட்டோம். விஞ்ஞானம்னு சொல்லி பழமையை ஃபுல்லாக நம்ம மறந்து இன்றைக்கி நம்மளுடைய வாழ்வியலுக்காக இவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்குது. கடன், வீட்டு சுமை, குடும்ப பொறுப்புகள், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் திசை திருப்பிடுச்சுல்ல. நினச்சி பாருங்களேன், நம்ம அப்பா அம்மா கூட உக்காந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை திரும்ப மீட்டெடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தான் ஆளாகிறோம். வீட்டில் பெற்றவங்களை நாம் கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விடுறோம், இல்லை பெற்றோர் காப்பகம் அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்துலலாம் கொண்டு போய் விடுறோம். ஆனால் நம்ம பெற்றவங்களை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நம்ம இங்கே எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா பெரிய கேள்விக்குறி தான். மனித வாழ்க்கை இவ்வளவு மோசமாக மாறிடுச்சே அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு மன உளைச்சல் தான் அதிகமாகுது. இந்த போராட்டமான ஒரு வாழ்க்கையில் நாம் என்ன சாதிக்க போகிறோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இந்திய ஏர்லைன்ஸ், அந்த இந்தியா ஏர்லைன்ஸா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தபொழுது பார்த்திங்கன்னா, என்னத்தை நம்ம பெருசாக சாதித்தோம் அப்படிங்கன்னு யோசித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைன்னு இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த நிச்சயமில்லாத வாழ்க்கைக்கு தான் இங்கே பல போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க கூட இணக்கமாக இருப்போம், நம்மளுக்கானவங்க கூட இணக்கமாக இருப்போம். இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அவங்க கூட நம்ம வாழ்ந்து முடிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.